பலரும் பார்த்துட்டு வந்த பிரபலமான சீரியல் பார்த்தீங்கன்னா முடியுது. அது குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகி சின்ன திரை ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு. என்ன சீரியல் எந்த தொலைக்காட்சியில் வந்துட்டுருக்கு, எதனால் முடியுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாயிட்டிருக்க ஒரு பிரபலமான தொடர் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியல். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த சீரியலானது வெளியாச்சு. திரவியம் அவர்கள் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் இந்த சீரியலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி லீட் ரோலில் ஸ்ரித்தா அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்வதி அப்படிங்கிற கேரக்டரில். ஸோ இது இல்லாமல் சாக்ஷி சிவா, சுகேஷ், நிமிஷா போன்ற பலருமே இதில் நடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ நடிச்சிட்டு வந்த எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை நல்லா நடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே நல்ல வரவேற்பானது இந்த சீரியலுக்கு ரசிகர்களிடையே கிடைக்கல. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த சீரியல் வந்தது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் டிஆர்பியில் ரொம்பவுமே டவுனில் இருக்குது. கடந்த வார டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1.6 தான் இந்த சீரியலுக்கு கிடச்சிது ரேட்டிங். ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே கம்மி. இப்போ ஸ்டார் விஜயில் இருக்கிற சீரியல்கள்லேயே ரொம்பவுமே டிஆர்பி கம்மியாக பெற்ற சீரியல் இந்த சீரியல் தான். அதனால தான் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இந்த மாதம் எண்டு இல்லைன்னா அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகளை பார்க்கலாம். ஸோ இதில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த திரவியம் அவர் விஜய் டிவிலேயே வர இன்னொரு புது சீரியல்லையே நடிக்க கமிட் ஆகிட்டார். விஜய் டிவிலேயே இன்னும் கொஞ்ச நாளில் வர சிந்து பைரவி சீரியலில் தான் இவர் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. அதுலேயும் ஹீரோ தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த சீரியல் எப்படி இவருக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடியறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடியறதே நல்ல முடிவு அப்படிங்கிறீங்களா? இல்லை உங்களோட கருத்துக்கள் மாற்று கருத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க. தினம் தினம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் பதிவேற்றிகிட்டு இருக்கோம்.